தலைப்புச் செய்திகள். ஏபிவிபி மாணவர்கள் மீது விசிகாவினர் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலை கண்டிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரியின் எதிர்காலத்தை வடிவமைக்க ஒவ்வொரு வாக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் மோடி 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஏபிவிபி மாணவர்கள் மீது விசிகாவினர் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலை கண்டிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் குரல் மாற்றத்திற்கான குரல் என்ற தலைப்பில் 100% வாக்குப்பதிவிற்கான விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் அகில பாரத வித்யார்த்திய பரிஷத் சார்பில் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விசிகாவினர் புகுந்து ஏவிபி மாணவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளதாக சாடியுள்ள அவர், ஜனநாயக நாட்டில் மக்களிடம் கருத்துக்களை எடுத்துக் கூறும் உரிமை அனைவருக்கும் உள்ள நிலையில் விசிகாவினர் இந்த செயலின் மூலம் ஜனநாயகத்தின் மீது துளியும் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் என்பது உறுதியாகி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். விசிகாவினரின் இந்த கோழைத்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும், ஏபிவிபி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என எல் முருகன் அவர்கள் கூறியுள்ளார். புதுச்சேரி, அசாம், கேரளா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது மாலை 6 மணி வரை நடைபெறும். இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும், அசாமில் 126 தொகுதிகளிலும், கேரளாவில் 140 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முன்னதாக அங்கு அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி, அசாம், கேரள மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், வாக்காளர்கள் அனைவரும், குறிப்பாக பெண்கள், முதன்முறை வாக்காளர்கள், இளைய தலைமுறையினர் பெருந்திரளாக வந்து தங்கள் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றி 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். படம் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு.